a show, fight for and white gold. This world for them. ஏய் மம்மி எப்படி ஓட்ட பத்தியா சாரு, நீ எப்படா இப்பெல்லாம் ஓட்ட போற? மம்மி நானும் உங்களை மாரி பெரிய ஆளான உடனே ஓட்ட போறேன். இது என்ன? டேய் ஓட்டுறது முக்கியம் இல்லடா, கற்றுக்கிறது முறையாக கற்றுக்கணும்டா. கற்றுக்கிட்டு தான் ஓட்டணும் வண்டியெல்லாம். இவனும் ஓட்டத்துக்குலாம் ஓட்டக்கூடாது. மம்மி நீங்களும் பார்த்து தானே ஓட்டுறீங்க, அதேமாரி நானும் ஓட்டுவேனே. அது எங்கள் ஸ்கூலில் எங்கள் ரித்திகா ஸ்ரீயோடைய அப்பா கை விட்டுக்கிட்டே ஓட்டுவாராம். ஏன்னா கை விட்டுக்கிட்டே ஓட்டினா எப்பட்றா வண்டி போவோம்? மம்மி அவர் காலால் தான் ஓட்டுவாரா மம்மி, அதனால தான் சொன்னேன். ஓஹோ அப்படியா, சரி சரி. அப்படி கை இல்லையாடா? மம்மி எல்லாமே இருக்குது. அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இதில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. அதனால தான் அவர் அப்படியே பயிற்சி பெற்று ஓட்டிகிட்டு இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் மம்மி. டேய் என்னமா பேச ஆரம்பிச்சிட்டடா நீனு? நான் என்னமோ நினச்சேன் பயங்கரமாக பேசுறியாடா பசங்க கூட சேர்ந்துட்டு. மம்மி எல்லா பீரியடும் ஓரளவு ஓகே மம்மி, ஆனால் மேக்ஸ் பீரியடு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மம்மி. மேக்ஸ் டீச்சர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மம்மி, எனக்கு மேக்ஸே வர மாட்டுது மம்மி. டேய் இந்த மம்மிக்கிட்ட கேட்கறது இல்லையாடா? நான் ஒன்றும் சொல்லிக் கொடுப்பேன்ல. வேலை டைமில் காலையில் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் சொன்னா நான் சொல்லிக் கொடுப்பேன். ஈவினிங் தான் வேலைக்கு போய்ட்டு வந்து டயர்டாயிடுறேன். காலையிலேயாவது எழுப்பி சொல்ல வேண்டியதுடா, மேக்ஸ் நல்லா சொல்லிக் கொடுப்பேன்டா அப்படின்னு. மேக்ஸ் டியூஷன் வேணால் போகிறது இருந்தால் போடா தம்பி, மேக்ஸ் எல்லாம் கற்றுக்கணும்டா, மேக்ஸ் முக்கியமானதுடா. மம்மி நானும் மேக்ஸு கற்றுக்கணும் தான் பார்க்குறேன் மம்மி, ஆனால் எனக்கு கரெக்டாக வரவே மாட்டேது மம்மி. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் மம்மி. டே கண்ணா, இப்போ வண்டி ஓட்டுறோன்னா வண்டியில் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன இது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதேமாதிரி வண்டி எப்படி ஓட்டணும், எப்படி மூவ் பண்ணணுன்றதை நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? அப்போ மம்மி இந்த வண்டியை ஓட்டணும்னா அதில் என்ன முக்கியமான இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இந்த வண்டியை மம்மி ஓட்டுறேன். அப்போ நீ என்ன பண்ணணுன்னா மேக்ஸில் முக்கியமானது என்ன? வாய்ப்பாடு நல்லா தரவாக பண்ணிவிட்டு, ரெண்டாவது மேக்ஸை எப்படி போடணும், அதுக்கு என்ன ஃபார்முலா, அதை டீச்சர்கிட்ட கேளுடா தங்கம். அதை கேட்டேன்னா கரெக்டாக சொல்லி தருவாங்க. அதை சொல்லி தந்தாலே அது ஓரளவுக்கு புரிஞ்சிட்டாலே நீ மேக்ஸ் ஈஸியாக போடுவேன். சரி மம்மி, நீங்கள் சொன்னபடியே நானும் கேட்குறேன். கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இனிமேட்டு நான் நிறைய கொஸ்டின் அவங்கக்கிட்ட கேட்குறேன். கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக ஓரளவுக்கு மேக்ஸ் வரும்னு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நான் கொஸ்டின் கேட்குறேன் மம்மி. சமத்து இப்படி தான் இருக்கணும். நீ நிறைய கொஸ்டின் கேளுடா தங்கம், கேட்டேன்னா அதுக்கு விடை கிடைக்கும். அப்போ மேக்ஸ் ஈஸியாக உனக்கு வந்துடும். சரி மம்மி. டே கரண், ரித்திகா ஸ்ரீயோட பர்த்டே என்னைக்குடா? மம்மி ரித்திகா ஸ்ரீ பர்த்டே வந்து ஆகஸ்ட் 15 வச்சுருக்காங்க. அவங்க ஆகஸ்ட் 15 அப்போ தான் அது பிறந்துதான். அதனால் ஆகஸ்ட் 15 பர்த்டே மம்மி. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது மம்மி. அதுக்கு ஏதாவது பர்த்டே கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும் மம்மி. என்ன மம்மி வாங்கி கொடுக்குறது? அவன் பர்த்டேக்கு வந்தானாடா? மம்மி என் பர்த்டே அப்போ அதுவும் நானும் ஃப்ரெண்டாக இல்லை மம்மி, அதனால தான் அது வரலை. இந்த வாட்டி நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல. ஓ அப்படியா கண்ணு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வாட்டி ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்னு நீ மைண்டில் வச்சுட்டு அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட்டாக வாங்கி கொடுப்போம். கிஃப்ட்டுக்கு எங்கே மம்மி போவேன், நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். நீ கவலைப்படாதி தங்கம், நல்ல கிஃப்ட்டாக மம்மி பார்த்து வாங்கிட்டு வரேன், நீ எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். சரி மம்மி, ஓகே மம்மி ஸ்கூல் வந்துடுச்சு, கொஞ்சம் ஓரமாக எடுத்துங்க மம்மி, நான் இறங்கிக்கிறேன். மம்மி ஸ்கூல் உள்ளே கார் எடுத்துகிட்டு போய் விட்டு உன்னை இறக்கி விட்றேன்னே. மம்மி அதெல்லாம் வேணாம் மம்மி, ஸ்கூல் உள்ளே போனால் திட்டுவாங்க மம்மி, நீங்கள் இங்கே ஓரத்துலேயே எடுத்துங்க மம்மி, நான் அப்படியே இறங்கிக்கிறேன் மம்மி. சரிடி தங்கம்.